கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 4 கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏசாயா 62 அதிகாரம் 4 கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசப்பா உங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார். ஆமேன். உங்களை கொண்டு உங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்கள, என்னால் எப்படி என் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நானே ஒன்றுமே இல்லை, என்கிட்டயும் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பல காரியங்கள் நினைத்து கவலைப்படலாம். எப்படி என்னை வச்சு ஏசப்பா ஆசீர்வதிப்பார், நானே ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேனே அப்படிலாம் நினைக்கிறீங்களே. ஏசப்பா சொல்கிறார், உன்னை கொண்டு உன் தேசத்தை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். உன்னை கொண்டு உன் தேசத்தை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம். இன்றைக்கி உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார், உன் தேசத்தை உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். அவன் மேலே பிரியமாக இருக்கேன். உன்னையும் ஆசீர்வதிப்போம், உன் தேசத்தையும் ஆசீர்வதிப்பேன் ஏசப்பா சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க. தேசத்தில் எவ்வளோ காரியங்கள் நடக்குதுன்னு கலங்காதீங்க. உங்கள் ஃபேமிலி எப்படி ஃப்யூச்சரில் இருக்க போகுதுன்னு பயப்படாதீங்க. ஏசப்பா சொல்கிறாரு, நான் பாதுகாப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், பயப்படாத, கலங்காத, நான் கூடவே இருக்கிறேன். நீ எனக்கு பிரியமானவள். உன்னை கொண்டு உன் குடும்பத்தையே ஆசீர்வதிப்போம், சன்னதியை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்குறார். உங்கள் தேசத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்குறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பா நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.